நாம் ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு நீர் கொடுக்குற விதைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விதைத்து அதிகமாக உமக்கு கனி கொடுத்து வாழ எங்கள் ஒருவருக்கு உதவி செய்யணுமா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. மீட்பரிச்சரமாகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 8:28 சொல்லப்பட்டது போல நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் மேலுள்ள அன்பு குன்றாதவர்களாய் இருக்கும் வரைக்கும் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியமும் சகலமும் நன்மைக்கு தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த பாட்டை பாடுவோம். நன்மை வாழ்க்கையில் நடக்கிற நன்மைக்கு மட்டும் நம்ம நன்றி செலுத்தினோம்னா உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. நமக்கு நடக்கிற தீமையும் நமக்கு நடக்கிற துன்பமும் நமக்கு ஏற்படுகிற இழப்பும் அதுலேயும் ஆண்டவரை நந்து அதில் ஒரு நன்மை தான் வச்சுருக்காருன்றதை உணர்ந்து நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த தீர்மானத்தையோ இல்லை அவர் அன்பையோ சந்தேகிச்சிருந்தோம். ஆனால் நம்ம இப்போயே மனம் திரும்பி இன்றைய ரச்சனையினால் இப்பொழுதே மனம் திரும்பி ஆண்டவரே, என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, என் வாழ்வில் நடப்பதும் நன்மைக்கே என்று விசுவாசத்தை இந்த பாடலை நம்ம ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துவோம். பாடல் மூலமாய் பாடல் எண் 99. கரங்களை தட்டி இந்த பாடல் நம்ம பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றீர், பலவீனத்திலே பலன் என்றீர். என் கிருபை உனக்கு போதும் என்றீர், பலவீனத்திலே பலன் என்றீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தாங்கிடும்
தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி. தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி. தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. விசுவாச புடமிட்டீர் நன்றி. பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி. விசுவாச புடமிட்டீர் நன்றி. பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி. மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி. மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து போற்றி அவரை மகிழ்ந்து அவரை உயர்த்தி அவருடைய நாமம் உயர்த்தியவர்கள், அவருடைய மகத்துவத்தை போற்றுகிறவர்கள், அவர்கள் மெய்யாகவே ஆராதனைக்குரியவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பங்கை வைத்து துதியை செலுத்திவிட்டு போற்றிவிட்டு கர்த்தரை உயர்த்தாமல் இருக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருந்துவிடக்கூட. அவர் வல்லமையுள்ளவர், அழகுள்ளவர், மேன்மையானவர், மகத்துவம் உள்ளவர் என்றெல்லாம் உள்ளத்தில் நிறைந்தவராய் அவர் இருந்தால் மாத்திரமே அவர் நம்முடைய ஆராதனைக்குரியவராக இருப்பார். அவருடைய தாழ்வணிந்த மக்கள் யார் என்றால் அவருடைய உயர்ந்த மகத்துவத்தை கண்டவர்கள், வானுயர்ந்த அவருடைய புகழை கண்டவர்கள், வானம் ஒரு சிங்காசனம் என்பதை கண்டவர்கள், சகலத்தையும் ஆலய சீர் அந்த வளமையை கண்டவர்கள் தான் அவரை ஆராதனைக்குரியவராய் தங்கள் இருதயத்திலே வைத்து பூஜிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படியே நாம் எல்லோரும் அவரை ஒரு நிமிடம் ஆராதிக்க கடவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் ஃபாதர், லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ 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 ஃபாதர். ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ப்ரைஸ் யூ. ஹல்லேலூயா. மகத்துவத்திற்காய் நன்றி, மென்மைக்காய் நன்றி, பெரியவரே நன்றி, மகா மென்மைக்குரிய அழகுள்ளவரே, கர்த்தாவே, மகத்துவமுள்ளவரே, மகிமையுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, பெரியவரே, ஸ்தோத்திரம். வானுயர்ந்தவரை உம்மை துதிக்கிறோம். பாதவடியிலே அமர்ந்து ஆண்டவரே உம்மை அண்ணாந்து பார்த்து உம்மை துதித்து ஆண்டவரை மகிழுகிறோம். எங்களுக்கு மத்தியிலே வாசம் செய்கிற பெரியவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டு ராஜாவாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாசலை உயர்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவருக்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மிகப்பெரிய மகாபிரிய ஆண்டவரே, மகா பிரபுவே உம்மை துதிக்கிறோம், மகாராஜாவே உம்மை துதிக்கிறோம். மகாராஜா நகரத்தில் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி
நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. இது போன்ற ஒரு எல்லாம் நன்மைக்கே நன்றி என்று சொல்கின்ற வார்த்தை அந்த 2 அடிகளில் இருக்கிறது. அது என்னவென்றால், நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதியவர்கள், இதுவரைக்கும் நடந்த அத்தனையும் நன்மையாகவே அவர் செய்தார். அது மாத்திரமில்லை, அப்படி சொன்னவர்கள் மாத்திரம்தான் இனி இப்பொழுது நடப்பதும் நன்மையே என்று சொல்வார்கள். எல்லாம் என்று சொல்வது அந்த 2ஐயும் சேர்த்து அடங்கியிருப்பது. நடந்ததெல்லாம் நன்மை என்று அறிந்தவர் அநேகர் நடக்கின்ற சில நிகழ்ச்சிகளை வரும்பொழுது தள்ளாடி போகிறார்கள். நடந்தது நன்மையே நடத்தினாரே என்று எண்ணம் இல்லாதபடினால் எல்லாம் நன்மையே என்று அவர்கள் சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தர் கொடுத்தார் என்று ஸ்தோத்திரம் சொன்னவர்கள் சில வேளையிலே கர்த்தர் எடுத்தார் என்ற நேரம் வரும்பொழுது தள்ளாடி போகிறார்கள். கர்த்தரை கொடுத்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிழ்ந்தவர்கள் நிச்சயமாய் அடுத்த பகுதியாகி எல்லாம் ஸ்தோத்திரம் என்றே சொல்கின்ற, எடுத்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்கின்ற பங்கு இருக்கிறதே, அதுவே எல்லாம் நன்றி என்று சொல்கின்ற அந்த மேன்மை. அதுபோன்ற ஜனமாய் நாம் இருந்து ஆராதிக்கிற மக்களாய் அசையாத அன்பிலே அவருடைய வைத்திருக்கிற அசையாத விசுவாசத்திலே ஆராதிக்கிற மக்களாய் நிலைத்திருப்பது அவருக்கு மகிழ்ச்சி, அவர் பேரின்பம் கொள்வார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றியில் இந்த இதயத்தோடு எல்லாம் நன்மைக்கே என்ற அந்த உணர்வுள்ள நன்றியுள்ள பாத்திரமாய், நிறைந்த பாத்திரமாய் அவரை ஸ்தோத்தரித்து எல்லோரும் சுருக்கமாய் ஆராதனை செய்யக்கிடவும். நம்ம எல்லோரும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிடவும். ப்ரைஸ் ப்ரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ். நன்றி நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஃபாதர். எக்ஸால்ட் யூ. ப்ரைஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். யூ வர்ஷிப் யூ. தேங்க்யூ. ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் ஊருவாகி நீரப்பும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். பரலோகபிதாவே, எங்கள் மத்தியில் அசைவடைகின்ற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னத்திலே உம்முடைய திவ்ய வார்த்தையை அருளை செய்து உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே எல்லோரையும் ஆட்கொண்டு தேவரீர் உம்முடைய பாதையிலே நடத்த முடியாகும். உம்முடைய நல்ல சபையாய், கிறிஸ்துவின் சரீரமான சபையாய், அன்புள்ள குடும்பமாய் ஒன்றை கட்ட முடியாகும். ஜெபம் செய்கிறோம். நாமத்தை எங்கள் மத்தியிலே மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். நம் தயவுசெய்து உட்காரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்படி ஒரு வார்த்தையானது அறியப்படாத தேவனுக்கு என்ற அந்த வார்த்தை போல்டு லெட்டர் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு தடித்த ஒரு எழுத்தாய் எழுதப்பட்டிருப்பது இந்த ஒரு இடம் தவிர வேறு இடம் இல்லவே இல்லை. அது ஆங்கிலத்திலே டு த அன்னோன் காட் என்ற ஒரு தனி ஃபுல் கேபிட்டல் லெட்டர்
வைத்து அது எழுதப்பட்டிருக்கும். அது ஏனென்றால் காட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் அன்னோன் காட். தேவன் என்று அந்த அந்த உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் என்பது வேறு, அறியப்படாத தேவன் என்பது என்று சொல்வது வேறு. குழப்பம் என்னவென்று சொன்னால், தேவனை அறியாமலே தேவனை வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் பாருங்கள். அதுதான் இந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கிறது? உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்தேன் என்று அவர் சொல்லுவார். எதை கவனித்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஆராதனையிலே ட்ரம் போடுவதையா, அல்லது மியூசிக்கல் இந்த பியானோவையா, அல்லது அந்த கட்டடத்தையா, அல்லது அங்கே உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸையா, அழகையா, இதை நாம் பார்க்க வேண்டும். கவனித்து பாருங்கள். வெதர் தேர் இஸ் காட் தேர், அங்கே தேவன் இருக்கிறாரா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். காட் இஸ் நாட் தேர். மற்ற எல்லாம் இருந்தும், எல்லா ஆரவாரமும் எல்லாம் கூட்டங்கள் இருந்தும், எல்லோரும் பெரிய சத்தத்தை உயர்த்தி எழுப்பியும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு போகட்டும். ஆனால் கவனித்து பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காலங்களே அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. வி ஹேவ் டு லுக் தேட். வெறும் ஆராதனை, எல்லாம் ஆராதனை தான் என்று சொல்வது அஞ்ஞானம். அஞ்ஞானத்திலே இந்த முக்கிலே ஒரு கோயில், அந்த முக்கிலே ஒரு கோயில், அந்த எல்லா இடங்களிலும் கோயில், எந்த கோயில் இருந்தால் என்ன, அங்கே கும்பிட்டு விட்டு போனால் போதும் என்று எண்ணுகின்றது போல கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் எல்லாரும் ஆராதிக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு போய்விட இயலாது. we have to look into that. உற்று பார்க்க வேண்டும். பார்த்து வெதர் காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறாரா என்பதை காண வேண்டும். அதே எப்படி அவர் சொல்ல வருகிறார்? நான் பார்த்த பொழுது they are not known God, அறியப்படாத தேவன். அவர் அறியாத தேவன் என்று சொல்வது என்பது ஒரு பகுதி. இன்னொன்று அன்னோன் காட் என்றால் அந்த பகுதியிலே உள்ள இன்னொரு விளக்கம் என்னவென்றால் they have not known God. அவர்கள் தேவனை அறியவில்லை. வித்தவுட் நோயிங் காட், தேவனை அறியாமல். தேவனை அறியாமல் என்று சொன்னால் மூளை அறிவை வைத்தல்ல. இந்த யெகோவா சாட்சிகள் நீங்கள் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் என்று சொன்னால், ஒன்றான மெய் தேவன் என்று சொல்வது யெகோவா, அவரை அறிய வேண்டும். அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரன், இஸ் ஆர்டினரி மேன், சாதாரண மனுஷன் என்று அறிய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கின்ற அந்த அறிவு இல்லை. எதையோ வைத்து அவர்கள் திரித்து சொல்கின்ற அறிவு என்று அல்ல. ஃபெலோஷிப், அறிவது என்று சொல்வது ஃபெலோஷிப். ஆதாம் ஏவாளும் ஒன்றாய் அவர் இணைந்த பொழுது, ஆண்டவர் இணைத்து வைத்த பொழுது அவள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டான். ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொன்னால் க்ளோஸ் இன்டிமேட் ஃபெலோஷிப். தே நோ காட், தேவனை அறிந்திருப்பார்கள். டு தி பிகினிங், ஆரம்ப கட்டத்தில் அறிந்திருப்பார்கள். இட் வில் க்ரோ, அதை வளர்ச்சியடைந்து தே வில் நோ காட் மோர் அண்ட் மோர், அதிகமாய் அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே போய்கொண்டே இருப்பார்கள். இந்த 300 வருடங்கள் அவன் ஈனோக்கு அவன் நடந்தான் பாருங்கள். அவன் வருஷங்கள் 365 வருடங்கள், அவன் 65 வருடங்கள் தன் மனைவியோடும் தன் பிள்ளைகளோடும் குமாரர்களோடும் குமாரத்திகளோடும் தன்னுடைய மருமக்கள்மார்களோடு தன்னுடைய பேரப்பிள்ளைகளோடும் வாழ்ந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் கிராண்ட் சில்ட்ரன், அப்படி அவன் பிள்ளைகளை திருமணம் செய்து பிள்ளைகளை அவன் பேரப்பிள்ளைகளோடும் அவன் வாழ்ந்து 1000 துன்பங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகிலும் அவனுடைய வாழ்க்கை பின்னணி என்னவென்று சொன்னால் 300 வருடங்கள் தேவனோடு அடுத்த 300 வருடங்கள் அவருடைய வாழ்ந்த ஆண்டு காலம் 365, கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குரிய அந்த காலம் போல் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 360, 64, 65 என்று இருப்பதை போலவே அவன் அந்த காலங்கள் இருக்கிறது. 65 வருடங்கள் அவன் பிள்ளைகளோடு அவன் வாழ்ந்தான். தட்ஸ் ரைட். ஃப்ரம் தேர் ஹீ ஸ்டார்டட். அவன் ஆரம்பித்தான், அங்கு தான் ஆரம்பித்தான். ஹீ ஸ்டார்டட் வாக்கிங் வித் காட். தேவனோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். ஹவு லாங் ஹீ வாக்ட் வித் காட்? 300 years, 300 வருடங்கள். தட் மீன்ஸ் க்ளோஸ்லி நெருக்கமாய் அவரோடு பேசி வாக்ட் வித் காட். சும்மா அப்படி கையை பேசி கொண்டு நடப்பது என்று இல்லை.
அந்த ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் எழுதியிருக்கும். அவன் டாக்ட் வித் கான், தேவனோட பேசினான். அவன் ஹி ஆர்கியூட் வித் கான். அவன் தேவனோடு கூட சில காரியங்களை வாதிட்டு கொண்டான். சில காரியங்களை குறித்த சந்தேகங்களை அவன் தெளிவுபடுத்தி கொண்டான். அவர் தேவனுக்குரிய அந்த மகத்துவத்தை அறிந்து அவன் மகிழ்ந்து கொண்டான். there are so many things. எத்தனையோ காரியங்களை தன்னை இந்த திரும்ப அவன் வீட்டுக்கு தான் வர வேண்டும். அவனுடைய துன்பத்தை குறித்து அவன் வீட்டில் துன்பத்தை குறித்து அவன் பேசி கொண்டான். அதிலே கர்த்தரை அவன் அறிந்து கொண்டான். லைக் that he was walked with God slowly to 300 years. கடைசியிலே உச்சகட்டத்திற்கு வந்து விட்டான். he walked closely to heaven. பரலோகத்துக்கு நெருங்கி வந்ததை போன்ற ஒரு மகிமைக்குள் அந்த பக்கத்தில் வந்து விட்டான். he disappeared. காணாமல் போய்விட்டான். அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடினால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். உயிரோடு அவன் காணப்படாமலே he disappeared. he was not there. அங்கே இல்லை, அவன் போய்விட்டான். அப்படி இருந்திருக்க வேண்டும். அறிகிற அறிவு என்று சொல்வது இட் should increase in our life. வாழ்க்கையிலும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். வித்தவுட் தேன் அவர் அறிகிற அறிவு வளராமல் உங்களுடைய பணம் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? உங்களுடைய கட்டடம் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? உங்களுடைய வீடை புதிதாக கட்டி என்ன பிரயோஜனம்? அல்லது பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியையும் வைத்து என்ன பிரயோஜனம்? மனைவி மக்கள் பேரன் பிள்ளைகள் என்றவர்களை கொண்டாடி நீங்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் சீரும் சிறப்புமாய் சீராட்டி பாராட்டி வைத்தீர் என்பதுதான் என்ன பிரயோஜனம்? அவன் பிற பிள்ளைகளை வைத்திருந்தாலும் அந்த ஈனோக்கு he walked closely with God. அவன் நெருங்கி நடந்து உச்சகட்டத்திற்கே சென்றவன் he disappeared with God. தேவனோடு கூடவே அவன் மறைந்து உறைந்து காணாமல் போய்விட்டான். இந்த நாலேஜ் ஆஃப் காட், அறிகிற அறிவானது இட் இன்க்ரீஸ் இன் இஸ் லைஃப். ஹல்லேலூயா. ஆகவே ஒற்று பார்த்த பொழுது he saw God is not there. அத்தனை பேரும் ஆராதனை 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 என்று போற்றி புகழ்ந்ததை போலவும் கூட்டத்தில் ஆர்ப்பரித்ததை போலவும் நல்ல வசனங்களை பேசினதை போலவும் எல்லாம் தோன்றினாலும் உற்று பார்த்த பொழுது God is not there. அவர்களும் they have not known God. தேவனை அறியவில்லை என்று சோகமான நிலைதான் மேக்சிமம் அதிகமான பட்சத்திலே சபைகளில் நிலவி வருகிறது. எப்படியோ சிலர் அஞ்ஞானத்துக்குரியவர்கள் அல்லது சில மார்க்கத்துக்குரியவர்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி தான். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் they were not taken to God. தேவனிடத்திலே நடத்தப்படாமல் they were taken to the temple. தங்களுடைய ஆலயத்தில் வைத்து கொண்டார்கள், தங்களுடைய ஸ்தாபனத்திற்குள் வைத்து கொண்டார்கள், தங்களுடைய ஸ்தாபனத்தை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். தங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை தான் அவர் மேன்மைப்படுத்தி கொண்டார்களே அல்லாமல் nobody is interested to make the people to know God. அவள் தேவனை அறிய வேண்டுமே என்று அந்த ஆசை கொண்டவர்கள் ஊழியர்கள் இல்லை. ஒரு ஊழியன் என்று ஒருவன் இருந்தால், ஒரு மூப்பன் என்று ஒருவன் இருந்தால், அவனுக்குள்ளே கொதிப்பு என்னவென்றால் நான் கர்த்தரை அறிந்திருக்கிறதே போலவே இவள் யாவரும் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும் என்று தீராத ஆசையை வைத்திருப்பான். அவன் ஜனங்களை எப்படியாயில் ஒரு கூட்டத்தை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றும் மனம் கோணாதபடி அவர்கள் எந்த காரியத்திலையும் கண்டிப்பு இல்லாமல் அவர்களுடைய பசுத்த வாழ்க்கையை குறித்து பேசாமல் அவர்கள் அசுத்தத்துக்குரிய காரியங்களை உணர்த்தாமல் உலகத்தை வைத்து கொண்டாலும் அதை கண்டு காணாமல் விட்டுக்கொண்டு அவர்களை கூட்டமாக வைத்து பாதுகாப்பது என்று சொல்வது. ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னால் செல்கின்ற வாழ்க்கை இல்லை. அவர்களை பின்னாலிருந்து கண்காணித்து கொண்டு அவர்களை மேனேஜ் பண்ணி அவர்களை இறுக பிடித்து கொண்டு கட்டி காத்து கொண்டு யாரும் அங்கே போய்விடக்கூடாது இங்கே போய்விடக்கூடாது என்று இறுக பிடித்து வாழ்ந்து ஒருவன் வரவில்லை என்றால் எங்கேயாவது வேறு சபைக்கு போயிருக்கிறானா என்பதில் தான் ஆசை கொண்டிருப்பார்கள். அவன் கர்த்தரை விட்டு போனானா, கர்த்தரோடு தானே இருக்கிறானா, அதை குறித்து அக்கறைப்பட மாட்டார்கள். ஜீவனில் தேவனுடைய சபையில் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன்னு கேளுங்கள். நான் ஒரு நாளும் ஒரு கூட்டம் வேண்டும் என்று எண்ணாமல் வந்திருக்கிற அனைவரும் they should know God, தேவனை அறிய வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையை தவிர I had no desire, வேறொரு விருப்பம் வைத்ததில்லை. பரலோகத்தில் நீ உண்மை என்று யார் உண்டு? தட்ஸ் ரைட். நீரே முழு பரலோகமாக இருக்கிறீர்கள். உலகத்திலும் உண்மையை குறித்த விருப்பமே இல்லாமல் வேறொரு விருப்பத்தை கர்த்தாவே என்னுடைய வீட்டிலும் வைத்ததில்லை, என்னுடைய சபை என்ற அந்த குடும்பத்திலும் வைத்ததில்லை. உண்மை குறித்த விருப்பம், அந்த நேசம் வளர வேண்டும் என்ற அந்த ஒன்றே தாகத்தை தவிர
ஜனங்கள் அறிய வேண்டும் என்ற தாகத்தை தவிர வேறொன்றும் நம் மத்தியிலே வைத்ததில்லை. உற்று பாருங்கள். உற்று பார்த்திருந்தால் கண்டுபிடித்திருந்திருப்பார்கள். இவர்கள் கூட்டத்தை உற்று பார்க்கிறார்கள், யாராவது ஒரு தலைவரை உற்று பார்க்கிறார்கள், யாராவது ஒரு ஸ்தாபனத்தை உற்று பார்க்கிறார்கள். உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்றால் அதை பார்த்து கொண்டு மேன்மை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். யாராயிருந்தால் என்ன, தேவன் இல்லை என்றால், மகத்துவமுள்ள தேவன் இல்லை என்றால், நாசியுள்ள சுவாசமுள்ள மனிதன் எல்லோரையும் போல்தான். அவன் அரசன் இருந்த இடமும் ஒன்று தான், அந்த ஆண்டி இருந்த இடமும் ஒன்று தான் என்று இந்த உலக பண்டிதர்கள் இந்த அந்த அந்த பட்டணத்து அடிகளார் என்று சொல்லி அந்த அரசன் பாடியிருக்கிறான். ஆண்டியாக இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, அவன் ஒரு வந்து சேருகிற இடமெல்லாம் ஒன்று தானே. பிரசங்க அதை அவரும் எழுதி வைத்திருந்திருக்கிறாரே. எல்லாம் போய் தெரிகின்ற இடம் அந்த ஒன்றாக இருக்கும் பொழுது நாசியுள்ள சுவாசமுள்ள மனிதனை மேன்மையின்றி எண்ணிக்கொள்வதான். அவர்கள் கத்தரைத்தான் பார்த்தார்களா, கத்தர் இருந்தாரா என்று பார்த்தார்களா? இல்லை. அதுபோன்ற ஒரு மோசமான ஒரு கேடான காலத்தில் தான் வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் ஆராதிக்கிற அந்த வசனம் சொல்லுகின்றதைப் போலவே ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பாருங்கள். அங்கே தேவன் அங்கே அறியப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள் என்று பார்க்கவில்லை என்றால் ஒரு நாள் ஆலயத்திலே அந்தி கிறிஸ்து உட்காருவான். அவன் உட்காரும் பொழுது யூ கேனாட் டிஃபரன்சியேட், எதையும் வித்தியாசம் காண இயலாது. வழக்கம் போல் நீ ஆராதனை செய்து கொண்டிருப்பீர்கள். அங்கே கிறிஸ்துக்கு விரோதமான, கிறிஸ்து ஆவிக்கு விரோதமான வார்த்தைகளை, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே அந்த ஆவியிலே கிறிஸ்து ஆவிக்கு விரோதமான ஒரு மனிதன் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொன்னால் கிறிஸ்துவன் ஆன்டி, அவன் வேறொரு ஜாதியை வேறொரு மதத்தை சார்ந்தவன் அல்ல. கிரைஸ்ட் கிறிஸ்துவனாக இருந்து கொண்டே வித் ராங் ஸ்பிரிட் வேறொரு ஆவியிலே இருப்பது ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று அங்கே ஒன்றிய வானிலை சொல்லுவார். த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் ரூலிங், ஆளுகை செய்கிறது என்பதை காணவர்கள் தவறிவிடுவார்கள். ஏன் தவறினார்கள்? அவர்கள் உற்று பார்த்து காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார். நாங்கள் 1, 2, 3, 4, 5 என்று கொஞ்சம் பேராக நாங்கள் கூடி வந்தாலுமே கூட, நான் 20 இருந்தால் என்ன, நாங்கள் 200 பேராக இருந்தால் என்ன, 30 இருந்தால் என்ன, 300 பேராக இருந்தால் என்ன, நாங்கள் கூடி வந்த ஸ்தலத்திலே காட் இஸ் இன் த மிஸ்ட், தேவன் அங்கே நடுவே இருக்கிறார் என்பதை உற்று பாருங்கள். அப்படி இல்லை என்றால் நான் ஒருவரையும் பிடித்து வைக்கிற வேலை நான் ஒரு நாளும் செய்ததில்லை என்று உங்கள் யாவருக்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே பிரித்து கொண்டு போவதை போல் செய்த பொழுது கூட ஐ ஸ்டுட் அலூஃப், தனிமையாக நான் நின்று கொண்டேன். ஓ கர்த்தாவே, இந்த மிஞ்சின காரியம் இதில் நான் தலையிட நான் போவதில்லை. என்னோட ஹார்ட்டி நான் அகந்தை கொண்டவன் அல்ல, நான் என் ஆத்தமை அமர செய்கிறேன். யூ கேன் டூ வாட் எவர் இட் இஸ், நீ அனுமதித்து ஒன்று செய்ய அனுமதித்தால் இருக்கட்டும் என்று அப்படித்தான் நான் பார்த்து கொண்டிருந்தமே அல்லாமல் ஒரு நாளும் இன்று இருக்கக்கூடிய இந்த நாம் குடியிருக்கிற மக்களாய் உங்கள் ஒருவரையும் கூட இங்கே இருங்கள், இங்கேயே இருங்கள் என்று ஒரு மனுஷனிடத்திலும் சொன்னதில்லை, ஒரு மனுஷியிடத்திலும் சொன்னதில்லை, ஒரு சகோதரியிடத்திலும் சொன்னதில்லை. இட் இஸ் கான். அங்கே தேவன் அங்கே இருக்கிறபடியால் அவர் அப்படி செய்ய மாட்டார். மனம் பூர்வமாய், மனம் விரும்பி காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார், ஆகவே நாங்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களை தவிர மற்ற யாராயிருந்தாலும் அவர்கள் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்க மாட்டார்கள். ஒரு பெருமலை பெருங்காற்று பெரும்புயல் வீசும் பொழுது இங்கெல்ல எங்கே இருக்கக்கூடிய மக்கள் வீசினாலும் ஒரு நாளில் மறுபடியும் அவர்கள் சாய்ந்து போவார்கள். அந்த பெருங்காற்றில் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள். நாம் பெருங்காற்று வீசினாலும் காட் ஹஸ் கெப்ட் அஸ், தேவனை பாதுகாத்திருக்கிறார். அந்த பூர்வ உலகமே அறிந்தாலும் அழிந்தாலும் நோயின் வேலையில் அந்த 8 பேர் இருந்தார்களே, பூர்வ நகரமே அந்த சோதம் குமார் அழிந்தாலும் there was one righteous man was there, அங்கே நீதிமான் லோத்து என்ற ஒரு மனிதன் இருந்தானே. அபிரகாம் கேட்டானே, இந்த பட்டணத்தில் 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ? 10 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன் என்று சொன்னாரே. அழிவில்லாத ஒரு ராஜ்யமாய், அசைக்கப்படாத ஒரு மக்களாய் தேவன் வாசம் செய்கிற அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் பாதுகாப்பர் அல்லவோ, பாதுகாப்பது கர்த்தர் அல்லவோ. கர்த்தர் வீட்டை காக்காராயில் நாம் எந்த மனுஷன் அதை காக்க முடியும்? ஒருவனும் காக்க இயலாது. ஐ நோ தேன், நான் அறிவேன். கர்த்தாவே, நீரே காவல் செய்கிற ஒன்றாக இருக்க வேண்டுமே அல்லாமல் நான் போய் எதை வைத்து நான் கட்டி காப்பது? நோ. அந்த அந்த ஆடுகளுக்கு காப்பதற்கு நான் ஓடி சென்று சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி வந்து அந்த தாவீது அவன் சொல்லுவான்,
இந்த நேம் ஆஃப் இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய நாமத்திலே அவருடைய ஆவியை கொண்டு நான் செய்தேன் என்று சொல்லுவேன். பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஐ ப்ரொடெக்டட், நான் பாதுகாத்தேன், அல்லாமல் நாட் மை ஓன், என்னுடைய பலனால் இல்லை. அந்த கோலியாயத்தை பார்க்க வரும்பொழுது கோலியாத் பட்டயத்தையும் வைத்தல்ல, எந்த ஆயுதத்தை கொண்டு உன்னிடத்தில் வரவில்லை, பட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா, தட் இஸ் த சர்ச், அதுதான் சபை. அவர் அங்கே இருக்கிறாரா பாருங்கள். வீணாகவே ஒரு ஆராதனையை, கர்த்தர் இல்லாத இடத்தை ஆராதிக்கிற இடத்தில் நான் தான் இருப்பேனாம், நீங்கள் தான் இருக்கலாமா? ஒருவரும் இருந்துவிடக்கூடாது. தமக்குரியவர்களை கர்த்தர் சேர்த்துக்கொள்ள வருகிற இந்த காலத்திலே கர்த்தரை ஆராதித்த ஜனங்களைத்தான் கூப்பிட்டு கொண்டு செல்வார். உற்று பார்த்து இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிந்து ஆராதிக்கின்ற மக்கள், அங்கே தான் கர்த்தர் வருவார், அவர்களை அழைத்து செல்வார். ஆகவே அவர் அந்த கீழே உள்ள அந்த வசனத்தில் அவர் தொடர்ந்து அவர் குறிப்பிடும் பொழுது, அந்த 26ஆம் வசனத்திலே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், அவருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அது முதல் பகுதியில் அவர் சொல்வார் குறித்திருக்கிறார், இன்னொன்று அவர் சொல்வார் அப்படி செய்தார். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னவென்று சொன்னார், அவர் குறித்திருக்கிறார் என்று சொல்கின்ற அந்த ஒரு பகுதியிலே 5 கண்டங்கள் என்று சொல்வதை போல், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம் என்று 5 பெரும் கண்டங்களை பிரித்து வைத்து, அந்த 5 கண்டங்களிலேயும் அவர் நாடுகளையும் தனித்தனியாக பிரித்து வைத்து, பாஷைகளையும் பிரித்து வைத்து, அவர் தேசங்களையும் மாகாணங்களையும் பிரித்து வைத்து, மாகாணங்களிலேயும் பிரிவான மாவட்டங்களையும் பிரித்து வைத்து பிரித்து வைத்து இருக்கிறாரே, அதையெல்லாம் குறித்து வைத்தார். நான் எங்கே இருக்கிறேனோ, பிறந்திருக்கிறேனோ அந்த இடத்தை அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் கூட அநேகருக்கு இருப்பதில்லை. அந்த ஆபிரகாமோடு இருந்து லோத்து வந்து நடந்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாட்களிலே திடீரென்று அவன் கண்கள் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய சோதோம் குமாரையை கண்டவுடனே அவனுக்கு ஆசை வந்து விட்டது. அங்கே போய்விடலாமா என்று அவன் எண்ணினான். போய்விட்டான். பார்த்தான், பச்சை பசேல் என்று இருக்கிற அந்த இடத்தை பார்த்தவன் அவன் போய்விட்டான். தனக்கு நியமனம் செய்த குறித்து வைத்த அந்த எல்லை என்பது ஆபிரகாமோடு தான் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கூட அவன் விட்டுவிட்டான். வேறொரு நாட்டுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு போகின்ற அநேக ஜனங்கள் ஏனோ இந்த பகுதியை மெல்ல அவர்கள் தள்ளி வைத்து விடுகிறார்கள். எனக்கு குறிக்கப்பட்ட எல்லை அல்லவோ, இங்கு தானே நான் வாழ வேண்டும், எனக்கு தந்த மனைவி அல்லவோ, பிள்ளைகள் அல்லவோ, அவரோடு சேர்ந்து வாழ்வதுதானே இறைவனுடைய சித்தம். ஒரு மனைவியை விட்டு அவன் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் பிரிந்து போகலாமே, அல்லாமல் பணத்திற்காக பிரிந்து போகக்கூடாது என்றல்லவோ எழுதியிருக்கிறது. வேறு எதற்காகவும் பிரிந்து போகக்கூடாது என்று எழுதியிருக்கிறதே. உபவாசம் ஜெபத்தை தவிர அது எத்தனை நாள் இருந்து பிரிந்து இருக்கலாம்? 1 நாள், 2 நாள், 3 நாள் உபவாசம், ஏன் மேக்சிமம் 40 நாள் உபவாசம் கூட இருந்து விட்டு போகட்டுமே, பிரிந்திருக்கலாமே, அல்லாமல் வேறொன்றுக்கும் அவர்கள் பிரிந்திருக்கக்கூடாது என்று சொல்கின்ற வசனத்தை ஏன் அவர்கள் தூக்கி போட்டு விட்டார்கள்? they see the green place, பச்சை பசையில் இருக்கிற இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அவர் குறித்து வைத்து அந்த எல்லைக்குள் அவர்கள் இருக்கவில்லை. ஆனால் அதற்கு மேலே இது எல்லோரும் நமக்கு ஓரளவு தெரியும் தான், நாம் குறித்து வைத்த எல்லையில் இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஒரு பகுதி மிக நல்லது தான். ஆனால் அவர் he has made it, அப்படி செய்தார் என்று சொல்கின்ற அந்த 27ஆம் வசனத்துடைய பங்கை பாருங்கள். அவர் என்ன ஒரு பங்கை அவர் செய்தார்? அவர்கள் அந்த ஒரு குடியிருப்பின் எல்லையை அவர் உருவாக்கி தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இந்த டுவெல்லிங் பிளேஸ், அவரோடு வாசம் செய்கிற குடியிருப்பின் எல்லை என்று இன்னொன்று இருக்கிறது. சகோதரிகளை எல்லோருக்கும் தான் குடியிருப்பின் எல்லை என்று சொல்கின்ற உலகத்தார் வைத்திருக்கிற முன்குறித்த ஆப்பிரிக்கா கண்டத்திலே, முன்குறித்து ஆசியா கண்டத்திலே, முன்குறித்து இந்தியாவிலே, முன்குறித்து இந்த தமிழ்நாட்டிலே, இந்த மதுரையிலே நாம் குடியிருப்பின் எல்லை என்பது ஓகே, அது வேறு. ஆனால் இவர் அதையே வைத்து இன்னொரு செய்தியும் அவர் சொல்ல வருகிறார். இது என்னவென்றால், குறித்திருக்கிறார் என்று சொல்வது அப்பாயிண்டட்,
குறித்து வைத்தார். நவ் ஹி ஹஸ் மேட் இட். ஒன்றை செய்திருக்கிறார். என்னவென்றால் தம்முடைய ஜனங்களை தான் இருக்கும் இடத்திலே கொண்டு வந்து சேரும்படி குடியிருப்பின் ஒரு எல்லையை தானும் அவர்களும் சேர்ந்து குடியிருப்பின் எல்லையை உருவாக்கி அப்படி செய்தார். அந்த 27ஆம் வசனம் சொல்லி தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கும்படி பக்கத்திலே வரும்படி அந்த குடியிருப்பின் எல்லையை அவர்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஆஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். மிக ஆச்சரியமான ஒரு பகுதி என்பது அதுதான் சகோதர சகோதரிகளே. அவர்கள் அடுத்த பகுதியில் என்ன வாழ்க்கையை வாழ்கிறார்கள், அவரோடு குடியிருக்கிற அந்த பங்கை தெரிந்து கொண்டவர்கள். டொல்லிங் பிளேஸ் ஆஃப் காட், தேவனோடு வாசம் செய்கின்ற அந்த குடியிருப்பின் எல்லையை கண்டுபிடித்து அதில் தங்கினவர்கள். பி ஹாப்பி. அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவள் தடவியாயிலும் அவரை கண்டுபிடித்து தேடி கண்டுபிடித்துவிட முடியும். தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். காட் இஸ் தேர். தேவன் அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து they will seek God. தேவனை அவர் தேடுவார்கள். அந்த மான்கள் நீரோடி வாஞ்சித்து கதறுவதை போல், வேர் ஆர் யூ God, எங்கே இருக்கிறீர் தேவனே, நீர் எங்கே என்று அந்த ஒரு மான் நீருக்காக தேடுவதைப் போலவே என்னுடைய இருதயம் என் ஆத்துமா கலங்குகிறது. என் ஆத்துமா தேவனின் மீதே வாஞ்சை கொண்டு தேடுகிறது. ஹல்லேலூயா. பின்பு அந்த வாஞ்சையில் அந்த 42ஆம் சங்கீத முடிவை நாம் பார்க்கும் பொழுது, His face signed upon me, அவனுடைய முகம் என் மீது பிரகாசித்தது. கண்டுபிடித்து விட்டான். தேடினவன் அவன் கண்டுபிடிக்கிறான். எங்கேருந்து அவன் தேட வேண்டும்? உலகமெங்கும் அவன் தேடினாலும், எங்கெங்கெல்லாம் சென்று அவன் தேடினாலும் கண்டுபிடிக்க இயலாத ஒன்றை தன்னோடு வாழ்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருந்து கொண்டு தேவனை அங்கே வைத்து அவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு ஜீவியத்தை அவன் வைத்திருக்கிறானே, அந்த குடியிருப்பின் எல்லை விட்டு அவன் போய்விடக்கூடாது. அதனால் அவன் என்ன செய்கிறான் என்று வாசிக்கிறோம். நாங்கள் அவருக்குள் பிழைக்கிறோம், நாங்கள் அவருக்குள் அசைகிறோம், நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்குள், எல்லாம் அவருக்குள். எது குடியிருப்பின் எல்லை? அவருக்குள். உங்களுடைய குடியிருப்பின் எல்லை அவருக்குள் இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். இந்த பூமியிலே நாம் கண்டடைகின்ற மிகப்பெரிய பாக்கியமே அதுதான். என்னுடைய குடியிருப்பின் நிலை அவருக்குள் தான். நான் சொல்கிறேன் கேளுங்கள். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி அந்த 50 வருட காலங்கள் தொடங்கி இன்று வரைக்கும் அவருக்குள் என் குடியிருப்பின் நிலையை அவருக்குள் வைத்திருந்தேன். ஒரு முறை என்னுடைய தகப்பனார் கெட் அவுட், விட்டு வெளியே போய் என்று சொன்ன பொழுது, நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிற காலம், 10th ரட்சிக்கப்பட்ட அந்த புதிய காலம், +2 PUC சேர்ந்து விட்டேன் என்று எண்ணுகிறேன். கெட் அவுட் என்று அவர் சொல்லுகிறது. ஐ வில் கோ அவுட், நான் போகிறேன், என் பரமபிதா என்னை போஷிப்பார், என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று நான் புறப்பட்டு விட்டேன். ஒரு மனுஷிய வைராகியத்தோடு புறப்பட்டேன். பின்பு என்னை கூப்பிட்டு வந்தார்கள். நான் என்னுடைய அப்பாவோட ஒப்புரவாகி கொண்டேன். That's another thing. But I knew that from the day of my salvation, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு I was in him, அவருக்குள் இருந்தேன். அவரை தகப்பனாய் அறிந்திருந்தேன். என் சொந்த தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போய் என்று சொன்னேன். அந்த நேரத்திலுமே கூட I could spell out, நான் சொல்ல முடிந்தது, yes I will go, my heavenly father, எங்கள் அப்பா இங்கே சொல்கிறார், my heavenly father will protect me, என்னை பாதுகாப்பார் என்று நான் லுங்கியை கட்டி கொண்டு பனியனை போட்டுக்கொண்டு அப்படி பிளைனாக நான் ரோட்டுக்கு சென்று விட்டேன். இரவு நேரம் 9 மணி 10 மணி என்று எண்ணுகிறேன். சென்று விட்டேன். பின்பு அம்மா வந்தார்கள், பேசினார்கள். பின் நானும் அறிந்தினேன். உடனே குயிக்காக நான் வெளியே போனதை குறித்து வருத்தம் அடைந்தேன். ஆஸ் ஃபர்கிவ்னஸ் another thing. அது அடுத்த பகுதியாக இருந்தாலும் உண்மை என்னவென்றால் ஐ வாஸ் இன் ஹீம், அவருக்குள் இருந்தேன். அந்த குடியிருப்பின் எல்லையை காணாத ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பரலோகம் என்று எப்பொழுது கிடைக்கும்? எது பரலோகம்? ஆராதனை நிறைந்த இடம்தான் பரலோகம். துதி நிறைந்து அவரையே போற்றுகின்ற, அவரை கண்டவர்கள், அவரை தரிசித்தவர்கள், அவரோடு புழங்கினவர்கள், அவரோடு இருந்து செய்கின்ற ஆராதனை அந்த ஸ்தலத்திற்குள் எப்படி நாம் செல்ல முடியும்? குடியிருப்பின் எல்லையை அவருக்குள் நீங்கள் கண்டீர்களாம். அப்படி நீங்கள் அவருக்குள் தான் பிழைத்திருக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் பிழைத்து அவரை நான் தேடி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய முகத்தை தரிசித்து அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு வேதத்தை நான் படிக்கிறேன், வாயின் வார்த்தையில் நேரடியாக நான் கேட்கிறேன்.
வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை நான் கேட்கிறேன், வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையில் நான் கேட்கிறேன். இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் பிதாவை என்று சொல்வது புத்தக சூழலில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த கொல்கதாம் மேட்டிற்கு ஏற வேண்டுமா ஏற வேண்டாமா வேண்டாமா என்பது சொல்வதெல்லாம் வேத புத்தகம் எழுதப்படவில்லையே. பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது என் சித்தம், என் விருப்பம் இது வேண்டாம் என்று தானே சொல்கிறது. எதை நான் செய்ய வேண்டும், என் சித்தமோ பிதாவின் சித்தமோ என்று அவர் கதறவில்லையா? பரத்திலிருந்து வார்த்தை உண்டானது, நான் தந்த பாத்திரம் என்று சொன்னாரே, அதுபோல் அவரோடு உறவு வைத்திருக்க வேண்டும். தினசரி போய் வேதத்தை தியானித்திருக்க வேண்டும், அவரோடு உறவு கொண்டு இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டிருந்திருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை ஐ டோன்ட் நோ, உன் சித்தம் செய்ய விரும்புகிறேன், வழியிலே நடக்க விரும்புகிறேன், பட் ஐ டோன்ட் நோ த வே, உங்களுடைய வழி எனக்கு புரியவில்லையே, ப்ளீஸ் ஷோ மீ த வே. வழியை கேட்டிருக்க வேண்டும், வழியை காண்பித்திருந்திருக்க வேண்டும். தினமும் பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்தவன் அவருக்குள் ஒரு திடம் கொண்டிருப்பான், அசைகிறான். என்ன நடந்தாலும் அந்த நாளிலே என்ன நடந்தாலும் he know that I am in him, அவருக்குள் இருக்கிறபடினால் I am moving in him, அவருக்குள் அசைகிறேன் என்பதை அவன் அறிந்திருப்பான். ஒரு சின்ன கால் தவறினால் என்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் I know God knows it, தேவன் அறிந்திருக்கிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுவான். நான் விசுவாசிக்கு இன்னார் என்று அறிவேன் என்று அவர் சொல்லுவான். அவன் அனுமதி இல்லாமல் ஒரு முடிவுடைய கீழே விழாது என்று அறிந்திருப்பான். ஒரு காசுக்கு 2 இடைக்கலான குறிகளை வாங்குறீர்கள், 1000 அவனுடைய சித்தம் விழாது என்று அவன் அறிந்திருப்பான். அது ப்ளஸ் ஆயிருந்தாலும் அறிந்திருப்பான், மைனஸ் ஆயிருந்தாலும் அறிந்திருப்பான், லாபமாக இருந்தாலும் அறிந்திருப்பான், நஷ்டம் என்று இருந்தாலும் அறிந்திருப்பான். ஏனென்றால் அவருக்குள் பிழைத்திருக்கிறான். என்றைக்கு ஒரு நாள் இல்லை, எவ்ரி டே. வாயிலிருந்து புறப்படுகின்ற மனுஷனால் அப்பத்தினாலே மாத்திரமே இல்லை என்று சொல்வதை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுகிறதை நீ சொல்ல மாட்டீர்களே. I have to live in him every day. I don't know எத்தனை முறை அண்டர்லைன் பண்ணினாலும் தீராது என்று எண்ணுகிறேன். எவ்ரி டே எவ்ரி டே எவ்ரி டே. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் அன்பு கூர்ந்து, அவரை இன்பமாய் அன்பு கூர்ந்து அதை தியானிக்கிறவன் எவ்ரி டே, டே அண்ட் நைட். ஹல்லேலூயா. அதுபோன்று பிழைத்து அவருக்குள் அசைந்து என்ன நடந்தாலும் அவருக்குள் இருக்கிறபடினால் அசைய மாட்டான். அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறபடினால் பூமி நிலைமாறினாலும் அங்கே சமுத்திரத்தில் அங்கே சாய்ந்து அதை கீழ் விழுந்து அதை கடல் கொந்தளித்தால் கர்த்தர் அவனோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை அவனை விட்டு நீங்குவதே இல்லை. கூர்ந்து பார்த்தால் இத்தனை பெருவெள்ளம் வீசுகிற இடத்துல அங்கே ஒரு நதி போவதையும், அந்த நதியின் அண்டையிலே சமாதானம் இருப்பதையும், கர்த்தர் அங்கே வீட்டிருப்பதையும் பார்த்து விட்டான். கர்த்தர் அங்கே இருக்கிறார். தட்ஸ் இனஃப். இனி என்ன பூமி நிலைமாறினால் என்ன, இந்த நடுச்சமுத்திரத்தில் விழுந்தது சாய்ந்து போனால் என்ன, கடல் கொந்தளித்தால் என்ன, ஜாதிகளே கொந்தளித்து எழும்பினால் என்ன, ஹீ பி குவைட், அமைதியாக இருப்பான். அது ஏனென்றால் காட் இஸ் தேர், ஹீ இஸ் மூவிங் இன் ஹீம். அவருக்குள் அசைகிறான். ஏனென்றால் அவருக்குள் பிழைத்திருக்கிறான், அவருக்குள் அசைகிறான், அவருக்குள் இருக்கிறான். திரும்பியும் அவருக்குள் வந்து விடுவான். ஹல்லேலூயா. மறுபடியும் அவருக்குள் பிழைப்பான், அசைவான், அவருக்குள் வந்து விடுவான். he will not go anywhere else, எங்கேயும் போய்விட மாட்டான். 300 ஆண்டுகள் என்ற 3000 ஆண்டுகள் இந்த பூமியில் அவன் வாழ்ந்தாலும் அவன் கர்த்தரோடு இசை நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்தோ, அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்தோ பொறாமை, போட்டியும் பொறாமை வைத்திருந்திருக்க மாட்டான், பெருமை அடைந்திருந்திருக்க மாட்டான். அவருக்குள் வந்து விடுவான். செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்துவிட்டு, செய்ய வேண்டியதை மாத்திரமே செய்தேன் என்று தாழ்மைக்குள் வந்து விடுவான். அந்த ஊழியன் அப்பிரயோஜனமான ஊழியனாய் அவன் பத்திரமாய் வந்து சேர்ந்து விடுவான். he'll come back again to God. தேவனிடத்தில் அவன் திரும்பவும் வந்து விடுவான், திரும்பவும் வந்து விடுவான். அவருக்குள் பிழைத்து, அவருக்குள் அசைந்து, அவருக்குள் இருக்கிறோம். டுமாரோ அவருக்குள் பிழைத்து, அவருக்குள் அசைந்து, அவருக்குள் இருக்கிறோம். நாளை அவருக்குள் பிழைத்து, அவருக்குள் அசைந்து, அவருக்குள் இருக்கிறோம். ஈனோக்கு இது எத்தனை காலம் செய்த? 300 வருடங்கள். பின்பு பரத்திற்கே போய்விட்டேன், என்னை நேசித்து கர்த்தாவிடத்திலே போய்விட்டேன். அவர் வழிகளில் என்னதென்று அறிவேன், அவருடைய விருப்பம் என்னதென்று நான் அறிந்து கொண்டேன். வாட் வில் ப்ளீஸ் காட், எது தேவனை பிரியப்படுத்தும், எது தேவனை பிரியப்படுத்தாது என்று அறிந்தேன். நான் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்தபடினால் அவர் என்னோடு கூட நிரந்தரமாயும் பரலோகத்தில் என்னை அழைத்து வைத்து கொண்டார். அது ஏனென்றால் அவருக்குள் பிழைத்து, அவருக்குள் அசைந்து, அவருக்குள் இருக்கிறேன். தேட் இஸ் மை, என் குடியிருப்பின் எல்லை. அந்த குடியிருப்பின் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட், அந்த குடியிருப்பின் எல்லையை நீங்கள் கண்டிடலாம். அப்படித்தான் உங்களுடைய ஜீவனை வைத்து அவருக்குள் பிழைத்து அசைந்து அவருக்குள் இருக்கிற வாழ்க்கை இல்லை என்றால் துயரம் துயரம் மகிழ்ச்சியான நேரத்தில் வருவதில்லை. ஒரு துயரம் என்று ஒரே நேரத்தில் தள்ளாடி போய்விடுவான் மனுஷன். தேவனே அன்றி
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செழிக்க செய்வது இந்த பூமியிலே. ஐ ரைட் இட் டவுன், எழுதி தரேன், 100 புத்தகங்களோடு எழுதி விடுவேன். நோ ஒன், ஒரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து விட முடியாது. கர்த்தர் இல்லை என்றால், கர்த்தர் அங்கிருந்து போய்விட்டார் என்றால், அங்கே தேவன் அங்கே இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை சீரழிந்த வாழ்க்கை. ஒரு முறை யோபு சொல்வான், கர்த்தாவே என்னை விட்டு அகன்றீரோ? அப்படி அகன்றீர் என்று சொன்னால், நான் என் தாய் என்னை கர்ப்பவதியாக இருந்து பெற்றெடுக்குவதற்கு முன்பாகவே நான் கருவழிந்த பிண்டமாய் இருந்தது அல்லவோ வாசி, அதுதானே உத்தமம், அதை செய்திருக்கலாமே. என் தாயின் கற்பத்தில் ஏன் என்னை வளர்த்தி, என்னை ஏன் இங்கே யோபுவாய் என்னை பிறக்க வைத்தீர்? நீர் என்னை விட்டு போய்விட்டீர் என்றால் என்னால் காண முடியவில்லை என்று சொன்னால், நான் என் தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே கருவழிந்து அங்கே நான் அபாசனாகி அங்கே கெட்டுப்போய் சாக்கடைக்குள் போயிருந்திருக்கலாமே, அது நலமல்லவோ? என்பவன் கண்டான், இந்த மாம்சம் அழிந்தால் என்ன, இந்த ஈன கண்களால் என் கர்த்தரை காண்பேன். ஹல்லேலூயா! அவன் பெற்றிருந்த அந்த பாக்கியத்தை பாருங்கள். தள்ளாடினான், கொஞ்சம் தடுமாறினான், விட்டு போகவில்லை. சொன்னான், இந்த கண்களாலே மீண்டும் அவரை காண்பேன் என்று சொன்னானே, அதற்கு பேர் தான் அவருக்குள் பிழைத்து, அவருக்குள் அசைந்து, அவருக்குள் இருப்பது. சொல்லுங்கள், அவருக்குள் பிழைத்து, அவருக்குள் அசைந்து, அவருக்குள் இருப்பது. ஹல்லேலூயா! அவருக்குள். ஹல்லேலூயா! இவ்விதமாய், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். இது போன்ற வாழ்க்கையை தவிர நான் சொல்கிறேன் கேளுங்கள், இன்று வரை வேறொரு வாழ்க்கையை நான் வாழவில்லை. எப்பொழுதுமே தேவனும் நானும் என்ற அந்த உறவை வைத்தே தான் வாழ்ந்தேன். என்ன வீட்டு வேலை இருந்தாலும், என்ன வீட்டினுடைய பிரச்சனை இருந்தாலும், மைசெல் வித் காட், தேவனோடு கொண்ட உறவு, அந்த நொறுங்குண்ட ஜீவியம். ஒரு சபை என்று வந்தால் அங்கே உள்ள ஊழியம், தேவனோடு கொண்ட உறவு, வேறு பல்வேறு ஊழியங்கள் எனக்கு ஆண்டவர் இருந்தார். அத்தனை ஊழியங்களையும் தேவன் அவரோடு கொண்ட உறவை என்று இருந்ததே அல்லாமல், நோ பாலிடிக்ஸ், எந்த பாலிடிக்ஸும் மனதில் வைத்ததில்லை. அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான். ஐ நியூ தான். நான் சில வருடங்கள், பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட சிலர் ஏதோ விரோதங்கள் செய்கிறான் என்பதை நான் கேட்டேன், அறிந்தேன். ஐ டிட் நாட் கேர் அபவுட் தேட். அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஐ மைசெல்ஃப் அண்ட் மை காட், அந்த குடியிருப்பை நிலை விட்டு நான் போகவே இல்லை. நோ பாலிட்டிக்ஸ் தேர். எந்த அரசியலும் நான் வைத்து கொள்ளவில்லை, அரசியல் நான் பேசினதும் இல்லை, விரும்பவும் இல்லை. வாட் வில் ஹேப்பன், என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசு சொன்னதே போல் நடந்ததை என்னால் சொல்லக்கூடும். இயேசு என்ன சொன்னார், யூதாஸ் இஸ்காரியோத்தே, நீ நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு போகவில்லை. உன்னுடைய குருவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தாய். ஹி ஸ்பெல்ட் அவுட், சொல்லத்தான் செய்தார். உன் குருவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தாய் அல்லவோ, அவர் சொல்லத்தான் செய்தார், நான் மூப்பர்களால், பிரதான ஆசாரியர்களால், வேதபாரர்களால் நான் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவேன். தட்ஸ் இன்சிடென்ட். இன்சிடென்ட் என்று சொல்வது என்று வேறு, ஹிஸ் ரியாக்ஷன் என்று சொல்வது என்பது வேறு, அவன் பிரதிபலிப்பு என்பது வேறு. அவர் எப்பொழுதுமே இன் ஃபாதர், பிதாவின் சித்தம் செய்கிறார். அவருக்குள் இருந்தார், அவருக்குள் பிழைத்தார், அவருக்குள் அசைந்து, அவருக்குள்ளே வாசம் செய்தார். விட்டு வெளியே போகவில்லை, விட்டு வெளியே போய்விடவில்லை. ஹல்லேலூயா! நிகழ்ச்சி அவர் வேறு விதமாய் பொய்யுரை பேசுவதைப் போல் வேறு விதமாய் பேசவில்லை. நிகழ்ச்சி நடந்தது என்பது ஒன்று என்பது வேறு, அவருக்குள் பிழைத்திருப்பது என்பது வேறு. அந்த குடியிருப்பின் நிலை விட்டு போய்விடக்கூடாது. ஐ ஆல்வேஸ் செக். நான் தேடுவதெல்லாம் ஆண்டவரே, போய்விட்டதை போல் தோன்றினார். நான் தேடி அவரை தடவையாயில் கண்டுபிடித்து இருக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருப்பார், தூரமாக இருக்க மாட்டார். அந்த ஒரு சீசனுக்கு இருந்ததைப் போலவே அவரோடு பேசிக்கொண்டே வருவார். இரவு ஆகிவிட்டதே, குருவே, ஆண்டவரே தயவுசெய்து தங்கும் என்று கேட்டபொழுது அவர் என்ன இருக்கிறது தெரியுமா, போகிறவரை போல போனார். பக்கத்தில் தான் கொஞ்சம் விளைகிறது போல் போனார். பின்பு அவர்கள் கூப்பிட்டார்கள், தேடினார்கள், வாரும் என்று அழைத்தார்கள். வறுமையா போதகரே என்ற பாடலே அதை வைத்துத்தான் இருக்கிறது. வாரும், எங்களோடு தங்கியிரும் என்று கேட்டார்கள். இரவாகி போய்விட்டதே, இருள் வந்துவிட்டதே, வாரும் என்று கேட்டவுடன் உடனே வந்து அவளோடு கூட வாசம் செய்து அவளோடு அமர்ந்தார். அவருடைய குடியிருக்கும் நிலையை வெறும் சரீர உயர்த்தலினுடைய அவருடைய சரீரத்தை காட்டாமல் நொறுங்குண்ட ஜீவியத்தில் நான் இருக்கிறேன் என்பதையும் காண்பித்தார். அவர் அப்பத்தை எடுத்தார், பிட்டார். they saw Jesus there. இயேசுவை கண்டார்கள். அந்த பிற்கப்பட்ட அந்த சரீரத்திலே திரை விலகினதை போல் கண்டு அவர் இயேசுவை கண்டவுடன், ஆஹா, இதெல்லாம் நமக்கு ஒரு பதித்த இந்த உலகத்திலே பாடுகள் உள்ள இடங்களில்தான் நாம் வாசம் செய்ய முடியும் என்றவர்கள் பொதித்த காரியத்தையெல்லாம் யோசித்து பார்த்தார்கள். என்னவர்கள் பொதித்திருந்தார்,
மனுஷகுமாரன் மந்த இருதயம் உள்ளவர்களே, மனுஷகுமாரன் அநேகம் பாடுகளுக்கு உள்ளாய் சென்று மகிமை அடைய வேண்டும் என்பதை நீ அறியவில்லையா? இதைத்தானே இங்கே நான் செய்தேன். நான் உங்களை ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்வான். நான் இங்கே வந்தேன். அந்த அடிமைத்தனத்தில் மாற்றவங்களிடத்தில் வந்தேன். பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தேன். பாவ அடிமைத்தனத்தில் விடுதலையாக்க வந்தேன். உங்களை கர்த்தரோடு சேர்க்க வந்தேன். அதைத்தானே நான் செய்தேன். நொறுங்கொண்ட ஜீவியத்தை நான் வாழ்ந்தேன். நான் பிற்கப்பட்டது போல நீங்கள் உடைக்கப்பட்டேன். யூ வில் see me, என்னை பார்ப்பீர் என்ற சத்தியத்தை சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் என்றால் எழுத்துக்கு மறைந்து விட்டார். அவருக்குள் தொடர்ந்து வாசம் செய்தார். நொறுங்குண்ட இந்த சிலுவையின் பாதையிலே நடங்கள் என்று சொல்லி வைத்தார். பிலிப்பியர் அந்த 10ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய பாடுகளிலே ஐக்கியம் என்று எழுதுகிறது. என்ன ஐக்கியம்? அவருடைய பாடுகளிலே ஐக்கியம். அவருடைய சித்தம் செய்ய விரும்புகிறவன் he will suffer, பாடுபடுவான். உலகத்தை வெறுக்கிறவன் உலகத்தால் பயக்கப்படுவான். அவனுக்கு பாடுகள் உண்டாம். எஸ், அவனுடைய சொந்த மாம்சமே அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யும். அவன் மாம்சத்தை பாடுகளுக்கு உட்படுத்துவான். சொந்த சுயமே வேறு விதமாய் தன் வழி செல்ல விரும்பும். he will suffer, பாடுபடுவான். in every of the godly suffering, ஒவ்வொரு தேவத்துக்குரிய அந்த பாடுகளிலேயும் he will see God, தேவனை காண்பான். அவரை காண்கின்ற பிரதான இடமே என்னவென்றால் டேக் யூர் கிராஸ், தன் சுயத்தை வெறுத்து தன் சிலுவை எடுத்து ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். அவருடைய அடிச்சுவடலை காண்பீர்கள். குருவினுடைய பாதத்தை கண்டு அவரை பின்பற்ற நீங்கள் முடியும். சிலுவை இல்லாமல் இந்த உலகத்தில் இதுவே பேரின்பம் என்று எண்ணுகிறவர்களுக்கு கைவிட்டு விடுவார். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வைத்து விட்டார். தரித்திரவான் தேட முடியும். அவன் தன் நம்பிக்கையை ஐஸ்வர்யத்தில் அல்ல, தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பான் என்று அந்த உறுதியிலே அவர் கூறினார். அவர் யாக்கோபில் சொல்லும்பொழுது என்ன கூறுவார்? அவர் தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா! தன்னுடைய துன்பத்திலே, பாடுகளிலே, தன்னுடைய போதாமையிலே, இல்லாமையிலே they will trust God, தேவன் நம்பியிருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதித்தார் வழியை நாங்கள் போகவிடும் என்று ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவரையே நாடுவார்கள். கர்த்தர் மீதே தன் நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். கர்த்தரையே தேடி விசாரித்து அவரை பற்றி இருப்பார்கள். துரதிர்ஷ்டம் என்னவென்று சொன்னால், துன்பத்தில் உள்ளவர்கள், பாடுகளில் உள்ளவர்கள், தரித்திரர்கள் தேவனை பற்றுவதற்கு பதிலாக டபுள் தரித்திரமாய் மாறிவிடுகிறார்கள். பொருளாதாரத்திலும் தரித்திரம், தேவன் ஆசிரிக்கிற தேவனை தேடுகிற அந்த விசுவாசத்திலும் தரித்திரமா? அப்படியே நாம் போக வேண்டும்? துன்பத்தில் தேடி நிற்க வேண்டாமோ? இந்த உலகத்தாரை போலவே அவர்கள் மாய்ந்து போனார்கள். துன்பத்தில் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். they don't seek God, தேவனை தேடுவதில்லை. இங்கே தான் கர்த்தர் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. அழுகின்ற அந்த மகதிலான மரியாதத்தில் வந்துதான் ஏன் அழுகிறான் என்று கேட்பார் என்று புரியவில்லை. வீசுகின்ற அந்த புயலில் அவர் நடந்து வருவார் என்று அவர்களுக்கு அறியவில்லை. துன்பத்தில் அவரை காண முடியும் என்ற உணர்வு இருப்பதில்லை. இப்படியெல்லாம் வேதம் இந்த சிலுவையின் பாதையை கற்றுக் கொடுத்து இட் லீட்ஸ் டு ஹெவன், பரலோகத்தை நோக்கி நடத்துகிறது என்பதை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை. ஐ டோன்ட் நோ, மேபி அந்த இனோக்கு தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளை நிமித்தம் ஏராளமான துன்பங்களை சகித்திருப்பான். இட்ஸ் நாட் ரெக்கார்டட் தேர். அதெல்லாம் போட ஆரம்பித்தால் பைபிள் இன்னும் பெரிய பெரிய புக்காக மாறியிருந்திருக்கக்கூடும். ஏராளமான துன்பங்களை அவன் பெற்றிருந்திருப்பான். ஹி குயிக்லி வாக்ட் வித் காட், தேவனோடு நடந்தான். ஏனென்றால் இந்த சஃபரிங் பாடுகளில் தான் அவன் நடுவே இருக்கிறார், அவன் நடுவே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா! பரலோகத்திலே யோவான் அல்ல சங்கீதத்திலே 68வது சங்கீதத்திலே வாறு எழுதியிருக்கும். என்ன எழுதியிருப்பா தெரியுமா? ராஜா, அவர் மகாபரி ராஜாவாய் தாவீது இருக்கிறான். ஆனால் என்ன கேட்பான் என்று தெரியுமா? பலமுறை அவன் தன்னுடைய யுத்தத்திலே சொல்லுவான், உடன்படிக்கை பற்றி வராவிட்டால், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகவில்லை என்றால், ஐ வில் நாட் கோ ஃபார் வார், நான் யுத்தத்திற்கு செல்லேன். நான் ஒன்றும் இந்த உலக யுத்தத்தில் பழகினும் இல்லை, என் கால்கள் பழகினது இல்லை. நான் ஒரு யுத்தம் அறிவேன், கர்த்தருடைய நாமத்தை வைத்துத்தான் நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன், அல்லாமல் வேறு எதையும் நான் தேடினேன் என்று சொன்னான். அவன் சொல்லுவான், லெட் காட் அரைஸ், த எனிமீஸ் பி ஸ்கேட்டர்ட் என்று அந்த 68ஆம் சங்கீதத்தில் அவர் புகழ்வதை பார்த்துக்கலாம். 68வது சங்கீதம் இந்த முதல் வசனத்தில் தேவன் எழுந்தருளுவார், லெட் காட் அரைஸ். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்ன வேண்டும்? ஜெயம் பெறுவதற்கு என்ன வேண்டும் என்று எண்ணீர்கள்? உங்களுடைய ஆயுதங்கள் அல்ல, பலம் அல்ல, உங்களுடைய பணம் அல்ல, யாதொன்றும் அல்ல. லெட் காட் அரைஸ், தேவன் எழுந்தருள்வார். தேவ பிரசன்னத்தை நாடி அவருக்குள் பிழைத்திருக்க வேண்டும். லெட் காட் அரைஸ்,
the enemies be scattered. அங்கே புரண்டு ஓடி விடுவார்கள். அந்த 4வது அந்த வசனத்தில் அவர் சொல்லுவார், தேவனை பாடி அவருக்கு அந்த சங்கீதம் 68 நாளிலே வனாந்தரங்களிலே ஏறி வருகிறவருக்கு வழி ஆயத்தம் செய்யுங்கள். அவர் வருவதற்கு வழி ஆயத்தம் செய்யுங்கள். அதை செய்வார்கள். ஒன்றே அவர் செய்வார்கள், அவர் வர வேண்டும், ராஜா வர வேண்டும், அவருடைய பிரசன்னம் வர வேண்டும் என்பதற்காக. வாட் எவர் இட் இஸ், என்ன நடந்திருந்தாலும், என்ன காரியங்கள் சம்பவித்திருந்தாலும், தே வில் ப்ரிப்பேர் த வே, வழியை ஆயத்தம் செய்யும்படி மனது இருப்பார்கள், சரி செய்திருப்பார்கள். ஆண்டவரே, என்னை விட்டு ஏன் போகிறீர், இதை நான் செய்ய வேண்டுமோ என்று செய்திருப்பார்கள். மன்னிப்பு கேட்க வேண்டுமோ மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு வழியை இந்த யோவான் ஸ்நானன் ஆயத்தம் செய்ததை போலவே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பெரிய பாம்பாய் இந்த குட்டி பாம்பாய் மாறிவிட்டால் சரியாக போய் விட்டதா? பழைய வாழ்க்கையே ஒழிய வேண்டும், மனம் திரும்பி வாருங்கள், முற்றிலும் விட்டுவிட்டு வாருங்கள் என்று அவன் கூறினதை போலவே, மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிற என்ற இந்த பகுதியை எப்பொழுதுமே பக்கத்தில் பார்க்க வேண்டும். நான் இங்கே மனம் திரும்புகிறேன், பரலோக ராஜ்யம் பக்கத்தில் வந்து விடுகிறது. அவருடைய பிரசனத்தை நெருக்கி கொண்டு சேர்க்கிறதில்லவோ இந்த மனம் திரும்புதல். ஆகவே இந்த வழியை நான் ஆயத்தம் செய்ய வந்தவன் என்று சொன்னான். நீ என்ன செய்கிறீர் என்ற அந்த ஊழியத்தை கேட்டுவிட, நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்த அவருடைய வனாந்தரத்தின் குரல் என்று சொன்னான். அதுபோலவே வனாந்தரங்களை ஏறி வருகிறவருக்கு வழியை நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள், அது போதும். த காட் வில் அரைஸ், தேவன் வருவார், தேவன் ஆளுகை செய்வார். த எனிமீஸ் வில் ஸ்கேட்டர். அந்த நாட்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பாடலை நான் அப்படி மனமகிழ்ந்து பாடினது உண்டு. இதனுடைய அர்த்தத்தை பூர்ணமாய் விளங்காவிட்டாலும் அப்படி ஒரு அறிந்த கொஞ்சம் பகுதியிலே ஒரு சந்தோஷம். லெட் காட் அரைஸ், லெட் காட் அரைஸ், த எனிமீஸ் பி ஸ்கேட்டர்ட். Let God arise, the enemies be scattered. Let God, let God, let God arise என்ற ஒரு பாடலை அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு அடிக்கடி நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அதற்கு பிறகு பல பாடல்கள் வந்துவிட்டது என்று இருந்தாலுமே கூட ஐ நெவர் ஃபர்கெட் தட், அதை மறப்பதே இல்லை. தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அங்கே குறைவு இருந்தாலும் அங்கே கர்த்தர் அங்கே இருக்கிறாரா? எஸ், போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை முன்னாடி செய்யுங்கள். அவர் சொன்னதை ஒரு சில வார்த்தை சொல்லுவார். அங்கே எல்லோரும் அந்த முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசியுள்ளதென்று மாறிவிட்டது. அங்கே இயேசு இருக்கிறார், அவர் கையில் கொண்டு கொடுங்கள் அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும். அவர் ஆசீர்வதிப்பார், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள். அவர் அங்கே கடலில் நடந்து வருவார், அவரை அழைத்து வாருங்கள். அவர் நடந்து வரும் பொழுதே படகுகளை அங்கே சமாதானம் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. லெட் காட் அரைஸ், தி எனிமீஸ் வில் ஸ்கேட்டர்ட். தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். பிரசர் தான, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கை பற்றி உங்கள் உள்ளத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த உடன்படிக்கை பற்றி தேவன் உங்கள் இதயத்தில் வைத்திருக்கிறாரே, அந்த பிரசன்னம் அவருடைய குடியிருப்பின் நிலை என்று வைத்திருக்கிறாரே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதை விட்டு போய்விடக்கூடாது. இருக பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு சூழ்நிலை என்று வரும்போது லெட் காட் அரைஸ், லெட் காட் அரைஸ், தேவன் எழுந்தருளட்டும், தேவன் எழுந்தருளட்டும். அவர் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை மனதின் வேண்டுமோ, இதை சரி செய்ய வேண்டுமோ, இதை திருப்பி கொடுக்க வேண்டுமோ, இதை கோணலானதை நேராக்க வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டும்? அத்தனையும் நான் சரி செய்து லெட் காட் அரைஸ், தேவன் எழும்பி வர வேண்டும். அதில் உள்ள அந்த முழு சங்கீதத்தை வாசித்து நாம் தியானிப்பதற்கு அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் அங்கே படித்து பாருங்களேன், அவர் எழுந்தருளின இடம் எங்கே என்று தெரியுமா? 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் எங்கே எழுந்திருக்கிறார் பார்த்தீங்களா? திக்கற்றவர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறார். திக்கற்றவன் கூப்பிடுகிறான், அங்கே வருகிறார். திக்கற்றவர்களுக்கு அவர் தேவனையா? ஹல்லேலூயா. விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்க வருகிறவர். எளியோரை விசாரிக்க வந்தார். அரசன் கூப்பிட்டால் வருவாரா? அரசன் தான் கூப்பிட வேண்டும் என்று எண்ணமா? பங்களாவில் இருக்கான் கூப்பிட்டால் வந்துவிடுவான் என்ற எண்ணமா? அவன் கார் பங்களா என்று வைத்திருந்தால் உடனே அங்கே வருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அவன் ஏராளமான வசனங்களை தொங்க விட்டிருக்கிறபடியால் அங்கே வருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அவன் அவரை தேடுகிறவன், லெட் காட் அரைஸ், தேவன் எழுந்தருள்வார் என்று கூப்பிடுகிறவன் திக்கற்றவனாயிருந்தாலும், திக்கற்ற பிள்ளைகளாயிருந்தாலும் தகப்பனாய் வந்து சேர்வார். விதவைகளாக இருந்தாலும் அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு கணவனைப் போலவே வந்து நின்று நியாயம் விசாரிப்பார். எனக்கு நியாயம் கேட்பதற்கு ஒரு புருஷன் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அவளுக்கு ஓடி வந்து விசாரிப்பார். ஏன்னு தெரியுமா? லெட் காட் அரைஸ், தேவன் எழுந்தருளினார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த தேவன் இவரிடத்திலே வாசம் செய்தபடினார். திக்கற்றவர்களுக்கு ஒரு பிதாவாயும் விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவர்களாயும். ஏன் அதற்கு தொடர்ந்து அடுத்த பகுதியில் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி, ஹல்லேலூயா, தனிமையை போக்கி தனியாக இருக்கிறேன் என்று சொல்கிறவனுக்கு
நான் இருக்கிறேன், போங்கள், பயப்படாதீர்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் தனிமையை போக்குகிறார். ஹீ இஸ் தேர். தேவன் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட யார் இருந்திருக்க வேண்டும் என்று மனுஷன் எண்ண வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன் என்று ஒரு எண்ணத்தை கொண்டவன் தேவனை இழந்தவன் சொல்லுவான், தேவனை விட்டுவிட்டவன் சொல்லுவான், தேவனை வாசஸ்தலமாய் கொள்ளாதவன் சொல்லுவான், குடியிருப்பின் எல்லை என்று காணாதவன் சொல்லுவான். தனியாக இருக்கிறேன் நாம் சொல்லுவார். ஒரு பக்தன் சொல்லுவானோ, தனியாக விடப்படுகின்ற நேரம் போல் உலகத்தில் தோன்றலாம், ஆனால் அவன் தனிமையாக இருப்பதில்லை. அவன் ஜெயிலில் இருப்பதை போல் பேதுரு உணர்ந்தாலும் அங்கே கர்த்தர் இருந்தார். யோசேப்பை ஜெயிலில் அடைத்திருந்தாலும் அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தனிமையை போக்குறவர் அல்லவோ அவர் தேவன் எழுந்தருளுவார். அந்த தனிமையிலையும் அவனுக்கு அவர் எழுந்தருளினார். அந்த 13 தொடர்ந்து வாசிப்பதற்கு ஏராளமான இருந்தாலும் அந்த 13 வசனத்தில் அவர் சொல்லுவார், நீங்கள் அடுப்பினடியிலே கடந்தவர்களாக இருந்தாலும், அடுப்பினடியிலே கருப்பாக இருக்கக்கூடிய அடுப்பினடியிலே கடந்தவர்களாக இருந்தாலும், பல துன்பங்களின் மத்தியிலே சின்ன ஒரு அடுப்படியிலே கடந்து உழலுகிறவர்களாக நீங்கள் இருந்தாலுமே கூட, அந்த உழலு கொண்டிருக்கிற நீங்கள், அதை குறித்து அவர் என்ன எழுதுகிறார், கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போல நீங்கள் இருப்பீர்கள். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் என்றால் ஏனென்ற அர்த்தம், உங்களுடைய சிறகுகள் பறந்து 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 கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமருகிறதே, அந்த பறந்து செல்கிற அந்த இறக்கைக்கு பேர் என்ன வேண்டியது தெரியுமா? வெள்ளியின் புறா இறகுகள் என்று பெயர். ஹல்லேலூயா. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, அழகாய் அலங்கரிக்கப்பட்ட, சும்மா வெள்ளி வைத்து மூடிக்கொண்டு அது அல்ல, அது பியூட்டிஃபுல்லாக அதை அலங்கரித்து, அதை நல்ல ஃபெதர்ஸாக அதை காண்பித்து, அதை சிலுப்பி விட்டு அற்புதமாக இதை வடித்து அலங்கரிக்கப்பட்டு அந்த புறாச்சிறகுகளை மாற்றி பசும் பொன் நிறமாய் அதை வைத்து உங்களை அலங்கரித்து பாதுகாப்பார். ஏனென்றால் நீங்கள் அடுப்படியிலே கிடந்தாலும் கூட அங்கேயே அவர் இருப்பார். அவர்கள் புறாச்சிறகுகளைப் போல் பறந்து அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து கொள்வார்கள், அமர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் என்னவென்று அவர் சொல்வார் என்று நீதிகள் 15ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். 15ஆம் வசனம், தேவ பர்வதம் மவுண்டன் ஆஃப் கான், பாசான் பர்வதம் போல் இருக்கிறது என்று, அது தேவ பர்வதம் போல் இருக்கும். இந்த மவுண்டன் ஆஃப் கான், தேவனுடைய பர்வதத்தை போல் அவர் வந்து வாசம் செய்கிற இடம் இருக்கும். அந்த 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறதை, அது அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சூழவன் நின்று கொள்ளும். நீங்கள் இருக்கிற வாசஸ்தலம் திக்கற்று பிள்ளைகளாய் அனாதைகளாய் அடுப்படியில் கிடக்கிறதை போல் நீ இருந்தாலும் உங்களை சுற்றி காக்கிறவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தீங்களா? அந்த 17வது அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ரதங்கள், த சேரியட் ஆஃப் காட், தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும். பென்கர் என்ற ஒரு படத்தில் சேரியட் ரேஸ் என்ற ஒரு நடைபெறும் இடத்தில் கண்கொள்ளா காட்சியை போல் இருக்கும். 4 சேரியட், 4 குதிரைகள் பூட்ட அங்கே ஒரு சேரியட்டை வர ஒரு 8 தேசத்தில் உள்ளவர்கள் போட்டியிடுவதற்கு என்று வரை 8 தேசத்தில் உள்ள பெயரை அங்கே சொல்ல, அதை பார்ப்பதற்கே பெரிய கண்கொள்ளா காட்சியை போல் இருக்க இங்கே வருகின்ற பர்வதத்தை பாருங்கள். தேவனுடைய பதனங்கள் 10,000ங்களும் 1000 எண்ணி முடியாத பர்வதங்கள் அந்த குதிரை ரதங்களோடு வருவதை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் காண்பீர்கள். தேவன் வாசஸ்தல் பண்ணும் அந்த ஸ்தலத்திலே அவர் குடியிருப்பதை காண்பீர்கள். அந்த எலியா சொன்னதை போல், இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவர், இந்த வேலைக்காரனுக்கு தெரியவில்லை, எதிராளிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்களை திறந்து விடான். அங்கே அக்னிமயமான ரதத்திலே இருந்த கர்த்தருடைய சேனைகளை அவன் கண்டவுடன் அவன் 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 ஆடிப்போனான், அவன் அதிர்ந்து போனான். ஹல்லேலூயா. தேவன் வாசம் செய்கிற இடத்துல இத்தனை பாதுகாப்பு உண்டையா? திக்கற்றவர்களை ஆதரிக்கிறார், விதவிகளை அவர் ஆதரிப்பார். அடுப்பிலேயே கிடக்கிறவன் அவன் அங்கே தான் கதியென்று வாழ்கின்றவன். புறாவினுடைய சிறையடித்து அவன் பறந்து சென்று, மேடம் குயான் அம்மையார் சொன்னதை போல் அவர்களை சிறையில் அடைத்து விட்டார்கள். ஒரு சமயம் இவர் இயேசுவே அதிகம் பேசுகிற அந்த அன்பிற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். நிறைய பிஷப்புகள் மனம் மாறி வந்தார்கள், அதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த அடைத்த பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் இப்படி என்னை அடைத்திருக்கிறார்கள், இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் என்னை அடைத்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். நான் அடைக்கப்படவில்லை, என் ஆத்மா சிறகடித்து பறந்து கழுகை போல் வானத்திற்கு உயர சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை சிறைப்படுத்த முடியுமோ? ஐ வில் ஃப்ளை டு காட், தேவனுடைய பறப்பேன் என்று சொன்னார்களே பாருங்கள். ஹல்லேலூயா. மெய்யாவே அனுபவித்தான் அது போன்ற வார்த்தைகளை எழுத முடியும். அப்படி ஒரு பரவசம் வாழ்ந்து நீங்களும் அப்படி எழுதக்கூடிய ஒரு பங்கு ஒன்று இருந்திருக்கும் என்று சொன்னால் அது பாக்கியமாக கருத வேண்டாமா? கர்த்தருடைய
அந்த எல்லையிலே அடங்கியிருக்கிற அந்த பாக்கியம். காட் ரைஸ், தேவன் எழுந்தருளினார். அவரோடு பிழைத்து அவரோடு அசைந்து அவரோடு இருக்கிற பாக்கியம் கொண்டவர்கள் சிறகுகளைப் போல் அவர் பறந்து செல்வார்கள். கர்த்தரிடத்திலே இசைந்து வாழ்வார்கள், விடுதலையை பெற்றிருந்திருப்பார்கள். ஆகவே அவர் சொல்லுவார் இந்த 16வது வசனத்திலே, உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்கிற தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதில் என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் அவரை ருசி பார்த்தவர்கள், திக்கற்றவர்களை கைவிடாத தேவன், விதவைகளை கைவிடாத தேவன், அடுப்படியிலே கிடந்தாலும் சிறைச்சாலையிலே கிடந்தாலும் புறா சிறகுகளைப் போல் பறந்து அவருடைய சமூகத்திற்கு சென்றவர்களை பார்த்து, இது என் பர்வதம், இது என் பர்வதம் என்று அவர் சொல்லுவார். உயர்ந்த சிகரமான பர்வதம், ஏன் துள்ளுகிறீர்கள், ஏன் மகிழ்ச்சி கொள்கிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாக இருக்கிற தேவன் அங்கே இருக்கிறார், அதற்கானே என்று அவர் மகிழ்வார். அவருடைய மகிழ்ச்சி சொல்ல முடியாத மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய குடிசை மகிழ்ந்திருக்கும், அவருடைய எளிமையான அந்த வாசஸ்தலம் மகிழ்ந்திருக்கும், அந்த அடுப்படி மகிழ்ந்திருக்கும், அவள் துயரமடைந்த சிறைச்சாலை மகிழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் அந்த 16 வசனம் சொல்கிற வார்த்தைகளை கேளுங்கள். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார், இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தட் இஸ் த பவுண்ட்ரி ஆஃப் காட். தேவனுடைய அந்த எல்லையிலே இருக்க பழகுங்கள். அவர் வைத்திருக்கிற இந்த குடியிருப்பின் எல்லை என்பது இந்த உலகத்தால் போல் இருக்கக்கூடிய வெவ்வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை மாத்திரமல்ல. மை பவுண்ட்ரி இஸ் வித் காட். அவருக்குள் பிழைத்து அவருக்குள் அசைந்து அவருக்குள் இருக்கிற அந்த வாழ்க்கையை கண்டுபிடித்து விடுங்கள். எல்லோரும் கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே உற்று பார்க்கும் பொழுது எல்லோரும் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று காண வேண்டும். தேவனை அறியாதவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்ற நிலை துயரம். அது போன்ற துயரம் கொண்டவர்கள் நம்மத்திலே எத்தனை பேர் போயிருக்கிறார்கள். அவர்கள் மெஜாரிட்டி அதிகமான பேர் நான் அறிந்திருப்பதெல்லாம் தேவ் நாட் நோன் காட். தேவனை அறியவில்லை. கர்த்தர் தங்கென்று என்றென்றைக்கும் தங்குகிற வாசஸ்தலத்தை புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆகவே மீதியாக இருக்கக்கூடிய நாம் என்றென்றைக்கும் வாசம் செய்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்பதை, அந்த ஆராதனையை, அந்த ஆலயத்தை உற்று நோக்குங்கள். காட் இஸ் தேர். தேவன் எழுந்தில் இருக்கிறார். தட் இஸ் இனஃப் ஃபார் அஸ். அது போதும் என்று இருக்க வேண்டும். ஜெபம் செய்ய கடவும். நாம் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்ய கடவும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, ஜீவ ஒளி விளக்கும் அவரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவை துடைக்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவராய் சுருக்கமாய் ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு வாசம் செய்யும் குடியிருப்பின் எல்லையை நாங்கள் கண்டவர்களாய், கர்த்தாவே, நாங்கள் அதிலே வாஞ்சிக்கிறவர்களாய், எங்களோடு தங்கியிரும் என்று விரும்புகிறவர்களாய், தேவா, நீர் எங்கள் குடியிருப்பின் எல்லைக்குள் எழுந்தருளும் என்று கேட்கிறவர்களாய், மனம் திரும்பி அதை உடைய சமூகத்தை எப்போது விரும்புகிற அந்த ஈனோக்கை போலவே உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை செய்தலும், உங்களை பிழைத்து உண்மையிலே தான் அசைய வேண்டும், உண்மையிலே மீண்டும் இருக்க வேண்டும், மீண்டும் பிழைத்து அசைந்து உம்மோடு இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்து தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாய் நாங்கள் கட்டப்பட கிருபை செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.